சீமானே கூட கைது செய்யப்படலாம்ன்ற வரைக்கும் அவர் சொல்றாரு. அப்ப இது டிஃபமேஷன் கிடையாதா? நீங்க தகவல் தெரிஞ்சிடுச்சா? உங்களோட நோக்கம் உண்மை கிடையாது. உங்களோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிப்பது, நியாயத்தை கண்டுபிடிப்பது. மாறா நாம் தமிழரை பற்றி ஒரு குறைவான மதிப்பீட்டை பொதுவெளியில் ஏற்படுத்தணும்ன்றது. ஒரு கவர்னருடைய வேலை அலுவல் பூர்வமானது, அரசியல் பூர்வமானது இல்லை. ஆனால் அவர் அலுவல் பூர்வம் என்கிற எல்லைக்குள்ள நிற்காம, அபிஷியல் அப்படின்ற எல்லைக்குள்ள நிற்காம பொலிட்டிக்கலா அவர் வராரு. திராவிட கட்சியோட கொள்கையே தவறானது, இது தவறானது, சனாதானம் தான் சிறந்தது அப்படின்றல அதெல்லாம் பேசக்கூடாது. அதை ரவி பேசக்கூடாது என்று நான் சொல்லலை. ஆளுநர் ரவிக்கு அப்படி பேசுவதற்கான எந்த உரிமையும் கிடையாது. திமுகவோட தகுடு தத்தம் வெளியில் தெரிஞ்சிடும். அப்போ அது தெரியவும் கூடாது. அது ஒரு தனிநபர் சிக்கல் போல போனோம். ஆனால் நாம் தமிழருடைய இமேஜை வந்து காலி பண்ணணும், உடைக்கணும். அப்போ உங்க வீட்டு பிரச்சனைன்னா அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்க கைது பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைகள் மேல உங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறையும் காதலும் பாசமும் இருக்கும்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர்கள் மனைவி மீதும் பிள்ளைகள் மீது அக்கறையும் காதலும் இருக்கக்கூடாதா? அதற்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்தா அது பேர் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டினா இது நீங்க. அப்போ இவர் எவ்வளவு ஒரு நேர்மையற்ற அதிகாரியாக இருக்கு. தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லா கட்சிகளையுமே நீங்க விமர்சிக்கிறீங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து சமீபத்துல ஒரு பியூரோக்ரசியில இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரிகளும் ஒரு கட்சிக்கான மோதல் அப்படின்றது அரசியல் வட்டாரத்துல வந்து ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது. எதனால இந்த திடீர் மோதல்? இப்போ இப்படி சொல்லலாம். அதை ஒருவேளை இப்படி ஒரு பியூரோக்ராட்டுக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்குமான மோதல் பொதுவாக இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் நிகழ்ந்திருக்கானா இல்லைன்னு சொல்லலாம். ஒன்று, ஐபிஎஸ் அதிகாரிகள் போன்ற பியூரோக்ராட்டுகளை கட்சிகள் எதிர்க்க துணிந்ததில்லை, இல்லை அவர்களை பற்றி விமர்சனங்களை வைக்க துணிந்ததில்லை. அல்லது அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிற துணிவு பியூரோக்ராட்ஸுக்கு, இந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டதில்லை. இப்போ ரெண்டுமே அந்த நரேட்டிவ் மாறி இருக்குது. ஒரு உண்மையிலேயே அரசியல் இதில் பார்த்தோம்னா இது தமிழகத்திற்கு ஒரு புதிய அனுபவம் தான். அப்போ அந்த நெருக்கடியை நோக்கி ஏன் வந்து இந்த நெருக்கடி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி வந்து ஒரு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை விமர்சிக்கிற விதமாக அவர் நடந்து கொள்கிறார். அவர் வந்து ஒரு அதிகாரி என்கிற முறையில் தன்னுடைய அலுவல் என்னவோ, தன்னுடைய பதவிக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்கிற போது கேள்வி இல்லை. அதை தாண்டி அவர் தன்னுடைய பதவியை ஒரு தனி நோக்கத்திற்காக அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை தூக்கி பிடிப்பதற்காக அல்லது சில குறிப்பிட்ட வகுப்பினரை எதிர்ப்பதற்காக பயன்படுத்துகிறார் என்கிற ஐயப்பாடு எழும்போது தான் அது பேசப்படுது. அப்போ பொதுவாக அப்படி பேசியிருக்காங்களா இதுக்கு முன்னா? அப்படி பேசியதில்லை. ஏன்னா அதுக்கு முன்னே இருந்த தலைவர்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததில்லை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுதும்போது முதலமைச்சர் பதவியில் அல்லது காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதி, அந்த பொறுப்பில் உள்ள அமைச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது தவறான போக்கு, இதை வந்து நீங்கள் நுழைக்கக்கூடாது, அரசியல் களம் வேறு, அதை நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் காவல்துறையில் அப்படி நடந்துக்கக்கூடாது அப்படின்ற எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய அளவிற்கு, இல்லை அந்த தார்மீகத்தை பேசக்கூடிய அளவிற்கு இருந்தார்கள். இப்பொழுது இல்லை அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஒன்று, மாறா பியூரோக்ராட்டுகளை விட்டு அரசியல் கட்சிகளை தாக்குகிற அந்த முறையை, அவர்களை பற்றி இழிவு ஏற்படுத்துகிற முறையை புது கலாச்சாரமாக தொடங்கி. இது பொதுவாக யாருடைய கலாச்சாரம்னா இது பாஜக கலாச்சாரம். நீங்கள் எப்படின்னு கேட்கலாம், இல்லை காங்கிரஸ் கலாச்சாரம்னு கூட சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சென்னாரெட்டி போன்ற கவர்னர்களை, ஆளுநர்களை வைத்து அரசை பற்றி விமர்சிப்பாங்க, அரசுக்கு எதிரான செயல்பாடுகளை பேசுவாங்க. இப்போ இங்கே எடுத்துங்க, ஆளுநர் ரவி அவர்கள் திமுக தலைமையிலான ஒரு அரசு, ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அரசு இருக்குது. அரசு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. ஆனால் இந்த கட்சியின் கொள்கைகளை எந்த தொடர்பும் இல்லாத ஆர்.என். ரவி அவர்கள் விமர்சிப்பார். ஒரு கவர்னருடைய வேலை அலுவல் பூர்வமானது, அரசியல் பூர்வமானது இல்லை. ஆனால் அவர் அலுவல் பூர்வம் என்கிற எல்லைக்குள்ள நிற்காம, அபிஷியல் அப்படின்ற எல்லைக்குள்ள நிற்காம பொலிட்டிக்கலா அவர் வராரு. அதாவது he has no locus standi to comment upon the policy matters of a party. ஒரு கட்சியுடைய
கோட்பாடு, கொள்கை, சித்தாந்தம் பற்றி பேசுவதற்கு ஒரு கவர்னருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே கவர்னர் அவர்கள் வந்து அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கும் உரிமை இருக்குன்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அரசியல் கருத்துக்கள் என்ன, அரசு செயல் திட்டங்கள் சார்ந்த கருத்துக்களை பேசலாம். அரசு செயல் திட்டம் ஒரு ஸ்கீம் சொல்றாங்க, அந்த ஸ்கீமை அவர் வந்து அது தொடர்பான ஒரு சட்டம் வருது, ஒரு திட்டம் வருது, அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காருன்னா, இல்லை இது தவறு, இந்த காரணத்தினால இது வந்து மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்ற கோட்பாடு சொல்றதுக்கான ஒரு கமெண்ட் அளவுல தான். அதை மேண்டேட் பண்ற அளவுக்கு, அதை உத்தரவா மாற்றுக்கிற அளவுக்கு இல்லை, அதை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தனி மனிதனுக்கு சாதாரணமா எவ்வளவு உண்டோ அந்த அளவு தான் இருக்க முடியும், அதை தாண்டி இருக்க முடியும். ஆனா திராவிட கட்சியோட கொள்கையே தவறானது, இது தவறானது, சனாதானம் தான் சிறந்தது அப்படின்றல அதெல்லாம் பேசக்கூடாது. அதை ரவி பேசக்கூடாது என்று நான் சொல்லலை. திருவாளர் ரவி அவர்களுக்கு அதை பற்றி பேசுவதற்கான உரிமை எப்பொழுதும் ஒரு தனி நபரா உண்டு. ஆனால் ஆனால் ஆளுநர் ரவிக்கு அப்படி பேசுவதற்கான எந்த உரிமையும் கிடையாது. நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க, ஒரு எக்ஸ் என்கிற சமூகத்தை சார்ந்த ஒரு எஸ்பி வரார், அவர் ஒரு மேல்தட்டு சமூகம்னு வச்சுப்போமே, அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, இந்த ஒய் என்ற கீழ்த்தட்டு சமூகத்துக்கு ஆட்கள்லாம் மோசமானவர்கள் ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுப்போமே. அவர் ஒரு பள்ளி திறப்பு விழாவில் போறாரு, அவர் அங்கே போயிட்டு இந்த ஒய் என்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் இப்படி தான் வன்முறையாக நடந்துப்பாங்க, அவங்க காலிங்க மட்டமான ஆட்கள்னு ஒரு ஒய் என்ற சமூகத்தை பற்றி பேசுகிறாருன்னா அது அலுவல் பூர்வமான பேச்சில் எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது தனிநபர் பேச்சு எடுத்துக்கொள்ளுமா? ஆஸ் லாங் as he bears the office, he continues as his office, he is liable to answer to that, and all his statements are believed to be the statements in the capacity of office. அவர் தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கும்போது சொல்லுகிற ஒரு கருத்தாகத்தான் அது பார்க்க முடியும். அப்போ ஒரு எஸ்பி எப்படி சொல்ல முடியாதோ, அவருக்கு 1008 கருத்துல நான் கேட்கிறேங்க, ஒரு எஸ்பி ஏதோ ஒரு கட்சியை சார்ந்து இருப்பார்ல, அவருக்கு ஒரு கோட்பாடு இருக்கும், ஓட்டு போடுவார், அவருக்கு இறை நம்பிக்கை இருக்கும், இறை மறுப்பு இருக்கும், அவர் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவார், ஒரு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கருத்து சொல்லுவார். ஆனா அவர் வெளியில வந்து நான் இந்த ஏன்ற கட்சிக்கு ஓட்டு போடுறேங்க, எனக்கு அப்படி சொல்ல, நான் விரும்புகிறேன் நல்ல கட்சி அது, நான் ஓட்டு போடுறேன், நீங்க எல்லாம் ஏன்ற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் கேன்வாஸ் பண்ண முடியுமா? இன் இஸ் கெப்பாசிட்டி ஆஸ் அன் ஆஃபீஸர். அப்போ அது எக்ஸஸ் டு இஸ் ஆஃபீஸ், அவருடைய அலுவல் பூர்வத்தையும் மிஞ்சியது, தாண்டியது. அப்படி பேச அவருக்கு உரிமை இருக்கிறதுனா உரிமை இல்லை, இனிமே அப்படி பேசக்கூடாது. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ ஆளுநர் எப்படி பேசுகிறாரோ அதை போல தான் ஐயா வருண் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நான் பார்க்குறேன். இஸ் ரேதர் எக்ஸஸ் டு இஸ் ஆஃபீஸ். அவருக்கு வருண் அவர்களுக்கு சீமான் அவர்கள் மேல ஏதாவது தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதா நீங்க சொல்றீங்க? இல்லை, நான் இருக்குதா இல்லையான்ற சொல்லலை, அப்படி சொன்னால் அவர்கள் 2 பேருக்கு தான் தெரியணும். அப்படின்னா எனக்கு தெரிந்து இல்லை. அப்படி நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி என்ன, அவருக்கு ஒரு காவல்துறை அதிகாரியா புகழோ இகழோ கிடையாது. அவர் ஒரு வேலையை செய்கிறார், எஸ்பி ஒரு 10 கேஸை பிடிக்கிறாருன்னா அதன் மூலம் அந்த எஸ்பின்ற போஸ்ட்டுக்கு புகழ் வந்துட்டா அப்படின்னா புகழ் கிடையாது. இட் இஸ் ஒன்லி அன் ஆஃபீஸ். அதற்கு வந்து ஒரு புகழ் சேர்ந்துடாது. ஒரு அலுவலகத்து வேலையை ஒழுங்காக செய்யலை அதனால ஒரு இகழ் வந்துட்டு தானே, ஒரு ஆஃபீஸ்க்கு இகழ் கிடையாது. இன்ஸ்பெக்டர்ன்ற போஸ்ட்டுக்கு எதுவுமே இகழ் கிடையாது. அப்போ ஒரு அலுவல் பூர்வமாக செய்கிற பணியில் புகழ் எப்படி தோன்றாதோ, அலுவல் பூர்வமாக செய்கிற பணியில் இகழும் தோன்றாது. ஒருவேளை அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி ஒரு விமர்சிக்கிறாங்க, அவர் தனிப்பட்ட பெரிய குடும்பத்தை பெரிய பின்புலத்தோடு வந்தவர், அந்த பின்புலத்தையே கேள்வி கேட்குறாங்கன்னா அப்போ புகழ்ச்சியும் வரும், ஃபேமும் வரும், டிஃபேமும் வரும், டிஃபமேஷனும் வரும். ஃபேமே ஒரு ஆஃபீஸில் வராது. அப்போ ஒரு முதலமைச்சராக இருக்காரு, முதலமைச்சர் ஆஃபீஸு, ஐயா ஸ்டாலின் என்று தனிநபர் இருக்கார், அந்த தனிநபருக்கு புகழ் உண்டு. முதல்வர் என்கிறது முதல்வருக்கு புகழ் கிடையாது, முதல்வருக்கு இகழும் கிடையாது, அவருக்கு அதனால ஃபேமும் கிடையாது, டிஃபேமும் கிடையாது, டெஃபமேஷனும் கிடையாது. ஒரு ஆஃபீஸ் டு an ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் இஸ் கன்சர்ன், டு an ஆஃபீஸ் ஆஃப் போலீஸ் இஸ் கன்சர்ன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு புகழும் கிடையாது, புகழ். ஆனால் அவர் வந்து தனக்கு புகழுக்கு களங்கம் ஆயிடுச்சு, ஏது புகழ்? அப்ப நான் இப்படி கேட்கட்டுமா? தனி நபர்ன்ற அதான் கேட்க, தனி நபர்ன்றதுக்கு இல்லை, அவர் அலுவல் பூர்வமானது தானே. அப்போ அவருக்கு புகழ் ஏற்பட்டுருச்சு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரினா ஐபிஎஸ் ஆஃபீஸை பயன்படுத்தி ஒரு புகழ் சம்பாதித்தாரா? பணம் எப்படி சம்பாதிக்க முடியாதோ, ஒரு அலுவலை வச்சு, ஒரு தொழிலை வச்சு, ஒரு ஆஃபீஸை வச்சு, ஒரு பதவியை வச்சு பணம் எப்படி சம்பாதிக்க முடியாதோ அதுபோல் நீங்கள் புகழும் சம்பாதிக்க முடியாது. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி. உங்கள் கடமை என்னவோ அந்த கடமையை செய்கிறீங்க. சார், நீங்க ஒரு வழக்கறிஞர் இருக்கும்போது உங்க சமூகம் சைட்ல, உங்க ஊர்ல இருக்கிற சைட்ல அது ஒரு பெருமையா இருக்காது, அது ஒரு புகழ் இருக்காது. ஆஃபீஸ்க்கு புகழ் கிடையாதுங்க, அலுவலகத்துக்கு ஏது புகழ்? அலுவலகத்துக்கு சொல்றேன், பொசிஷனுக்கு புகழ் வராது. அந்த இடத்துக்கு போனால் இன்னொரு எஸ்பி வருவார், அவர் போனால் இன்னொரு, அதாவது இருக்கிற வரைக்கும் இருக்கும். அல்ல, அதான் அது போஸ்ட்டுக்கெல்லாம் புகழ் கிடையாது. எப்பொழுதுமே திருநெல்வேலி எஸ்பி என்ற பதவி மிக பெருமையான பகுதி அப்படிலாம் கிடையாது. அங்கே உதவாத அலுவலர்களும் போவாங்க, அங்கே போவாங்க. சென்னை இப்போ பெருநகரத்தின் கமிஷனர் என்கிற பதவி மிக பெருமையான பதவி, மிக பொறுப்புள்ள பதவி. கரெக்டு, மிக பெருமையான பதவி. இந்த என்ன சென்ஸில் நீங்கள் அதை சொல்லலாம்னா, இருக்கிற பொறுப்புகளே பெரிய பொறுப்பு அப்படி சொல்லலாம். ஆனால் எப்பயுமே நன்மை செய்யக்கூடிய அப்படி கிடையாது.
அங்கே உதவாத ஆஃபீஸர் வரும்போது, உதவாத கமிஷனர் வரும்போது உதவாத வேலை செய்வான். அப்போ கேட்டு சமீபத்தில் கூட அப்படி மாற்றப்படுகிற கமிஷனர் இருக்காங்கல்ல. இப்போ நான் இப்படி கேட்குறேன், உங்களுக்கு எளிதாக புரியுற மாதிரி கேட்குற பாருங்க. ஒரு சென்னை சிட்டி கமிஷனர் வேலை செய்கிறாரு, ஒரு வழக்கில் சரியாக கையாளல, டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க. இல்லை நான் ஒழுங்காக தான் வேலை செஞ்சேன், என்ன நீங்கள் தூக்கி போடுறது மாதிரி எனக்கு நிர்வாக நடவடிக்கை அது டிஃபேம் ஆகாதா? இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்வதும் இப்படி நடந்துச்சு காவல்துறைன்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பினால் கூட நிர்வாக நடவடிக்கை தான். ஒரு அரசு செய்யறதுக்கு ஒரு தனி மனிதர் தனி மனிதர். இப்போ இந்த காவல்துறை எதுக்காக இருக்கு? அரசுக்கு வேலை செய்யறதுக்கு இருக்கா? தனி மனிதர் என்று சொல்லப்படக்கூடிய குடிகளுக்கு வேலை செய்யறதுக்காக இருக்கா? மக்களுக்காக தான். மக்கள்ன்றது யாரு? மக்கள்ன்றது அரசா? மக்கள்ன்றது தனிநபரா? மக்கள் தான் நாடு, நாடு தான் மக்கள். நீ தனிநபரா பார்த்தா தனிநபரா பார்த்துக்கலாம். நாடு ஏன் சொல்றேன்னா, ஒரு வருண் ஐபிஎஸ்க்கும் ஒரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுதுன்னு வச்சுங்க. வருண் ஐபிஎஸ் அவர்கள் நான் படிப்பை சொல்லலை, நான் இப்படி சொல்கிறேன். திருச்சி எஸ்பிக்கும் ஸ்ரீதருக்கும் வாக்குவாதம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. நான் அவருக்கு கேள்வி கேட்கிறேன், எனக்கு அவருக்கு வாக்குவாதம் ஏற்படுதுங்க. அப்போ நான் சாமானியன் ஒரு காவல்துறையை நோக்கி எழுப்புற கேள்வி தானே தவிர தனிநபர் நோக்கி எழுப்புற கேள்வி இல்லை. நான் இப்படி கேட்கிறேன் பாருங்க. வருண் ஐபிஎஸ் அவர்கள் பெட்டிக்கு கூண்டுக்கு வர்றாரு ஒரு வழக்கில். நான் ஒரு வழக்கறிஞர் ஒரு குறுக்கு விசாரணை பண்ணுறேன். குறுக்கு விசாரணை போது 1008 கேள்வி, நீங்கள் இதில் இப்படி விசாரிக்கலாம் அப்படி விசாரிக்கலாம் நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி நான் கேள்வி எழுப்பும்போது ஸ்ரீதர் கேள்வி கேட்கல, ஸ்ரீதர் என்கிற தனிநபர் கேள்வி கேட்கல. ஸ்ரீதர் ஆஃபீஸ் வச்சிருக்காருல, ஒரு வழக்கறிஞர் அலுவல் பணி வச்சிருக்காருல, அந்த அலுவல் பணி தனது கட்சிக்காரர் நிமித்தமாக கேள்விகளை கேட்கிறது. அதற்கு பதில் சொல்றாருல, அவர் வருண் ஐபிஎஸ் கிடையாது. நீங்க இந்தந்த விதிகளை பயன்படுத்தலைங்க, நீங்க உங்க தனிப்பட்ட காரணங்களால் இந்த வழக்கை விசாரிக்காம விட்டுட்டீங்க, ஏன்னா அவருக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட இப்படியே கேள்விகள் கேட்க உரிமை உண்டு ஒரு வழக்கறிஞருக்கு. அப்படி கேட்கிறேன்னா அது வருண் ஐபிஎஸ் என்பவரை நோக்கி, அந்த ஆபீஸை நோக்கி கேட்கிற கேள்வி தனிநபரை நோக்கி. இப்படி கேட்டா பிரச்சனை இல்லை சார். ஆனா என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, வருண் ஐபிஎஸ் நீங்க இந்த சாதிகள் எல்லாம் பழி வாங்குறீங்கன்னு சொல்லும் போதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்படி தரவுகள் இருக்குன்னு நம்பப்படுது. அப்படி தரவுகள் இருக்கு, அதை பற்றிய புகார்கள் இருக்கு. அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க, ஐயா இந்த மாதிரி நம்ம அண்ணன் இந்த மாதிரி ஆட்களை நம்ம இந்த சமூகத்து ஆட்களை போனால் அவர் குறைவா நடத்துறாருன்னு, இந்தந்த சமூகங்களை போனால் நல்ல மேன்மையாக நடத்துறாருன்னு, மரியாதை கொடுக்குறாருன்னு, உட்கார வைக்கிறாருன்னு அப்படின்னு சொல்றாங்கல்ல. குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி அப்படி ஒரு நகர்வை இப்போ ஒன்றும் வேண்டாம். ஐயா ஸ்டாலின் அவர்களே ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டான்னு பேசப்பட்டதா? அது டிஸ்கிரிமினேஷன் தானே பேசப்பட்டது. அது வித்தியாசம், அவரை கீழ்மைப்படுத்துறாங்கன்னு தானே பேசப்பட்டது. இது ஃபேமா டிஃபேமா, இது டிஸ்கிரிமினேஷனா, இது என்னன்னு சொல்லுவீங்க? பேசப்பட்டதா இல்லையா? நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? அப்படி கருதப்பட்டது, அப்படி கருதப்பட்டா அப்படி சொல்ல முடியும். திருமாவளவனே வெளியில சொல்லும் பொழுதுதான் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம வெளியில இருந்து நாங்க சொன்னதை தானுங்க சொல்றோம், எங்களோட சொந்த உற்பத்தியா என்ன. நீ இன்னொன்னு கேட்கிறேன், அப்படிலாம் இது வரைக்கும் எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் பதில் சொன்னது இல்லை, அப்படி நடந்ததும் இல்லை. நடக்கும் போதே இந்த போல ஒரு கேள்வி வரும்பொழுதே கவனமா என்ன பண்ணுவாங்க, அந்த சூழ்நிலை தவிர்ப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ அலுவலர்கள் அப்படி. எஸ்பி எவ்வளோ போனோம், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு பகுதியில் வந்துட்டாரு, அதற்கு நேர் எதிரான இன்னொரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கிற பகுதியாக இருந்தால் ரொம்ப கவனமாக கையாளுவார். அந்த சமூகம் வரும்போது தான் சார்ந்திருக்கிற சமூக மக்கள் வரும்போது கூட கொஞ்சம் கவனக்குறைவாக கையாளுவார். ஆனால் அது போல சமூக நாளைக்கு அந்த பேர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கவனமாக கையாளுவாங்க. மாறா இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகும் அதை ஒரு அரசியல் படுத்துறாருன்னா அப்போ ஒரு அரசியல்வாதியாக தான் மாறிவிட்டார்னு நான் பார்க்கிறேன். சரி, இப்போ இந்த விவகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ வருண் ஐபிஎஸ் சீமான் அவர்களை எதிர்த்து அது மூலமா ப்ரமோஷன் வாங்குற அப்படி நீங்க ஏதாவது என்றீங்களா? நான் அப்படி நினைக்கல. அவர் குற்றங்களை, அவர் குறைகளை வெளியே பேசப்பட்டுடுமோ, அது ஒரு பேசு பொருளாக தொடர்ச்சி ஆயிடுமோ அப்படின்றதுனால அவர் கையில் இருக்கிற காவல்துறையை அடக்குமுறைக்காக பயன்படுத்துகிறார் நான் கருதுறேன். அப்படிதான் நான் அதை கருதுறேன். ஒன்றும் வேண்டாங்க. அவர் என்ன சொல்றாரு, என் மனைவி மக்களை பற்றி குறைவாக பேசுகிறவர்களை, மிரட்டல் விடுத்தவர்களை நான் விடவே மாட்டேன். சட்டத்தின் முன்னிறுத்தி நான் சட்டத்தையும் நீதித்துறையும் நம்புகிறேன், சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து நான் பேசுவேன்னு பேசுறாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே என்ன சொல்றாரு, அப்படியே பார்த்து உண்மையான பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கிற ஆட்களை விசாரித்து, அதாவது அவர்களை பற்றி வழக்குகளை போட்டு வரும்போது சீமானே கூட கைது செய்யப்படலாம்ன்ற வரைக்கும் அவர் சொல்றாரு. அப்ப இது டிஃபமேஷன் கிடையாதா? நீங்க தகவல் தெரிஞ்சிடுச்சா, நீங்க செய்யலாம் அப்படின்ற வார்த்தையை போட்டதுனால அப்படி அது டிஃபமேஷன். அப்ப நீங்க உங்களோட நோக்கம் என்ன? உங்களோட நோக்கம் உண்மை கிடையாது. உங்களோட நோக்கம் உண்மையை கண்டுபிடிப்பது, நியாயத்தை கண்டுபிடிப்பது. மாறா உங்களுக்கு திமுகவை பற்றி, நாம் தமிழரை பற்றி ஒரு குறைவான மதிப்பீட்டை பொதுவெளியில் ஏற்படுத்தணும்ன்றது. அது யாரோட நோக்கமா இருக்க முடியும்? வருண் ஐபிஎஸ் என்ற ஒரு அதிகாரிக்கு ஏன் ஒரு கட்சியின் மீது இந்த ஒரு அதுதான் கேட்கிறேன். அப்படிதான் அவர் வன்மமா எடுத்துக்கிறாரு நான் பாக்குறேன். இன்னொன்னு, அவரு இந்த எண்ணம் யாருக்கு இருக்கிறது? திமுகவுக்கு இருக்கிறது.
திமுக என்ன நினைக்கும்? நாம் தமிழர் கட்சி வீழ வேண்டும் நினைக்கிறோம். மாற்று பக்கத்தில் இருக்கிற எதிர்ப்பு அணியில் இருக்கிற பாஜக நினைக்கலாம், காங்கிரஸ்க்கு கூட நினைக்கிற உண்டு. ஆனால் இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, காங்கிரஸுக்கோ அதிமுகவிற்கோ இதை செயல் திட்டமாக கொண்டு வருவதற்கான ஆற்றல் இருக்குதா? அவங்ககிட்ட பவர் இருக்குதா? இல்லை. அப்போ அவங்களுக்கு எண்ணம் இருந்தாலும் ஆற்றல் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ யாருக்கு ஆற்றல் இருக்கு? என்ஐஏ ரைடு வந்தது நாம் தமிழர் கட்சி மீது, யாரோட ஏற்பாடுனால? அது திமுகவின் ஏற்பாடு என்று சொன்னால் நீங்க ஏற்பீங்களா? இல்லை, தொடர்பே இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ அது பாஜக தான் தெரியுது. அப்போ யார் அந்த ஆற்றலை கையில் வச்சிருக்காங்களோ அவர்கள் கட்சியினருக்கான செயல் திட்டங்களை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அப்போ இது ஒரு வேளை திமுகவின் செயல் திட்டமாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை ஒரு பெரிய கட்சி ஆளுங்கட்சியா இருக்குது, உங்களை வீழ்த்துறதுக்கு வந்து அவங்க கிட்ட ஊடகம், நீங்களே பல இடத்துல சொல்லிருக்கீங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள்லாம் திமுக ஆதரவா இருக்குன்னு சொல்லி. இவ்வளவு பவர் வச்சிருக்கிறவங்க ஒரு அதிகாரியை வைத்து இந்த கட்சியை வீழ்த்தணும்னு நினைப்பாங்களா? இருக்கு. அதான் அது பின்னாடி ஒரு காரணம் இருக்குன்னு நான் கருதுறேன். காரணம் என்னன்னா, நீங்க ஊடகங்கள் எவ்வளவு வேகமா பாயுதோ அல்லது ஊடகங்கள் திமுகவிற்கு எவ்வளவு சாதகமா செயல்படுதோ அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல, யூடியூப் சேனல்களில் அதை வீரியமாக அதை பற்றி விளக்கங்களை ஏற்படுத்தவும், காணொளிகளை ஏற்படுத்தவும், இது எப்படி தவறானதுன்னு போட்டு உடைக்கக்கூடிய ஆற்றல் நாம் தமிழர் கட்சி. மற்ற எந்த கட்சியும் விட நாங்கள் காசுக்கு ஆளமர்த்தி திமுக செய்வது போல் 200 ரூபா கொடுத்து ட்விட்டுக்கெல்லாம் காசு கொடுத்து போகலாம். தன்னியல்பாகவே எங்கள் தம்பிங்க எங்கள் பிள்ளைகள் வந்து ரொம்ப தீவிரமாக களமாடக்கூடியவங்க. அப்போ இந்த கருத்துக்கு பதில் கருத்தை வைக்க முடியும். அப்போ ஒரு அடக்குமுறை தான் செய்ய முடியும். அடக்குமுறையை இப்போ திமுக செய்யலாம். திமுக நேரடியாக செய்தால் அந்த அடக்குமுறை திமுக செய்கிறது என்கிற பார்வைக்கு வந்துடும். அதன் மூலம் திமுகவோட பொலிட்டிக்கல் மைலேஜ் குறையும், திமுகவோட தகுடு தத்தம் வெளியில் தெரிஞ்சிடும். அப்போ அது தெரியவும் கூடாது, அது ஒரு தனிநபர் சிக்கல் போல போனோம். ஆனால் நாம் தமிழருடைய இமேஜை வந்து காலி பண்ணணும், உடைக்கணும், நாம் தமிழர் மேலே அடக்குமுறை செலுத்தணும், வழக்குகளை செலுத்தணும். அப்படின்னும்போது அதற்கான ஒரு செயல் திட்டமாக கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் இப்படி ஒரு நடந்து நாங்கள் பார்க்கலையே, யாருமே அப்படி நடந்து கொள்ளல. அப்போ இதோட நோக்கம் என்ன? அப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்றைக்குமே, நான் 30 ஆண்டு காலம் வழக்கறிஞர் வந்திருக்கேன், நான் எத்தனையோ அலுவலர்களை அப்படிலாம் எடுத்துக்க மாட்டாங்க பர்சனலாக. அந்த ஒரு 2 நிமிஷம் வெளியில் வந்து பேசுவார், சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்க நீங்கள், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்ய, எங்களுக்கு எல்லாம் சமந்தானே சார், அப்படி சொல்பவர்களை தான் நான் பார்த்துருக்குறேன். அந்த நேரம் பேசிடுவாங்க, சம்பவம் நடந்துடும், ஒரு அரசியல் ரீதியான ஒரு தள்ளு முழுப்போம், மற்ற விஷயங்களை வழக்கறிஞராக போகும்போது கூட சில பிரச்சனைகள் ஏற்படும் போது நடந்துடும். ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு இல்லை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வெளியில் வேறு நிறைய போவோம், சார் என்ன சார் அன்றைக்கி போய் அப்படி பேசுறீங்க, என்ன சார் உங்களுக்கு என்ன செஞ்சு தர மாட்டோமா சார், நீங்கள் வக்கீலுன்னு கேட்டு எப்போ சார் நாங்கள் செய்யலை சார், உங்கள் கட்சி எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தானே சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு பேசுகிற ஆட்களை நான் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்கேன். நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில ஐபிஎஸ் அவ்வளோ அற்புதமாக நடந்து கொள்வாங்க. அவர்களுக்கு தெரியும் இது அலுவல் பூர்வமானது, வழக்கறிஞர் பேசுகிறவங்க கூட வழக்கு காரணமாக பேசுகிறாங்க, இதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கணும், அவ்வளோ தெளிவோடு இருந்தது பார்க்குறேன். ஆனால் நான் இதை வந்து இவரோட இம்மெச்சூரிட்டியை பார்க்குறேன், அவருடைய பக்குவமின்மையை நான் பார்க்குறேன். ரொம்ப சின்ன குழந்தைத்தனமா, சின்ன பிள்ளைத்தனமா, வெடலை பையன் தனமா இது பிஹேவ் பண்ணதை நான் பார்க்குறேன். நான் திருப்பவும் சொல்கிறேன், உங்களோட மனைவியை பிள்ளையை கேள்வி கேட்டவர்களை மிரட்டியதாக நீங்கள் சொல்ல நபர்களை நாம் தமிழர் கட்சிக்கு அவர்களும் சம்மந்தம் இல்லைன்னு அண்ணன் நேத்தே கூட சொல்லிட்டாங்க. அதை தாண்டி நான் சொல்கிறேன், அப்படி சொல்வதில் கேட்கறது உங்களுக்கு ஒரு நேராக போய் புகார் கொடுத்தீங்களா, நான் வரவேற்கிறேன். அப்படித்தான் ஒரு ஆண் மகன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு பிள்ளைகளின் தகப்பன் அப்படி தான் இருக்கணும், அது சரிதான். ஆனால் அந்த மாவட்டத்துக்கு நீங்கள் தானே தந்த, திருச்சி மாவட்டத்திற்கு இதே போல் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களை, எங்கள் மனைவிமார்களை, எங்கள் பிள்ளைகளை இப்படி பேசுகிறார்கள் என்று புகார் கொடுத்தாங்களே, 100க்கும் மேற்பட்ட வழக்கு இருக்கா இல்லையா? அப்போது உங்கள் வீட்டு பிரச்சனைன்னா அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் கைது பண்ணுவீங்க. ஏன் அண்ணன் சீமான் உங்கள் வீட்டுக்கு மனைவி, உங்களுக்கு மனைவிக்கு உங்களுக்கு மேலே மரியாதை இருக்குன்னா அண்ணன் சீமான் மனைவி மேலே சீமானுக்கு ஒரு அன்பு இருக்காதா? உங்கள் பிள்ளைகள் மேலே உங்களுக்கு அவ்வளோ பெரிய அக்கறையும் காதலும் பாசமும் இருக்கும்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவர்கள் மனைவி மீதும் பிள்ளைகள் மீது அக்கறையும் காதலும் இருக்கக்கூடாதா? அதற்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டீங்களா நீங்கள்? ஏன் எங்கள் பிள்ளைகளை பேசுகிறாங்களே, திமுகவினர் பேசுகிறாங்களே, அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள், குடியாத்தம் குமரன் போன்றவர்கள் பேசுகிறாங்களே, அவர்களாம் அபாசமான வார்த்தைகள், தாய் தந்தை பற்றி இழிவான வார்த்தைகளை பேசலையா? நீங்கள் இந்த ஊரில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு வந்தால் அது பேர் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்டினா இது நீங்கள். அப்போது இவர் எவ்வளவு ஒரு நேர்மையற்ற அதிகாரியாக இருக்கிறார் தான் நான் பார்க்கிறேன். நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தன்னியல்பாகவே பல பேர் வந்து சமூக வலைதளங்கள் ஐடிவிங்க செயல்படுறாங்கன்னு சொல்லி. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பல பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு, சில பேர் ஆபாசமா திட்டி, சில பேர் விமர்சனம் செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் சீமான் அவர்கள்கிட்ட இந்த பிரஸ் மீட்ல கேட்கும்பொழுது சிம்பிளா வந்து அவர் ஃபேக் ஐடி, இது வந்து திமுகவே கூட பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போறாருன்னு பொழுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அது ஃபேக் ஐடி இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? அது ஃபேக் ஐடி தான், நான் இல்லைன்னு சொல்றேன். அது வந்து கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்றேன். ஃபேக் ஐடியில் யாரோ
யாரோ ஒருத்தர் போட்டால் கட்சி எப்படிங்க சம்மந்தமாகும்? இப்போ நான் போடுறேன், எனக்கு ட்விட்டர் ஐடி இருக்குது, என் பேரில் தான் ஸ்ரீதர் தான் இருக்குது, என் பேரில் தான் நான் போடுறேன், என்னோடய ஐடி இன்னும் மறைக்கலை, நான் கண்ணு மட்டும் டேப் அடிச்சு போட்டு இல்லை மூக்கை மட்டும் மூடிக்கிட்டு பேரை உச்சரிக்க முடியாத அளவுக்கு பேரை போட்டு நான் போடலையே, நான் போடுறேன்னு. நீங்கள் அதே மாதிரி போட்டு கூட ஃபேக் ஐடியில் போட முடியும். நீங்கள் கண்டுபிடிங்க, ஃபேக் ஐடியில் இல்லைன்னு நிரூபிங்க. நான் அவர் கட்சிக்காரரே இல்லைன்ட்டாரானே, நாங்கள் முதல் நாள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அடுத்த நாங்கள் நாளில் விசாரித்து நாங்கள் கண்டுபிடிப்போம்ல, இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் நிரூபிங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிங்களே, 20 பேர் அன்றைக்கு ஆக்சுவலாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 20 பேர் கைது செய்யப்பட்டு அதில் 2 பேர் தான். நான் இப்போ நீ கேட்க, நீங்கள் சட்டத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவர் தானே, நியாயமானவர் தானே, நீங்கள் ரொம்ப நேர்மையான பெருமகன் தானே, ஐபிஎஸ் அதிகாரி தானே, சினிமாவில் வர போல் ஒரு ஆளுமை தானே, ஒரு சின்ன விஷயம் செஞ்சுட்டு கூட ட்விட்டரில் போட்டுக்கிற ஆள் தானே, ஒரு சின்ன மருந்து வாங்கி கொடுத்துட்டு கூட வாட்ஸ்அப் பூரா நீங்கள் பெருமை பரப்பிக்கிற ஆள் தானே, நீங்கள் இவ்வளோ பண்ணிக்கிற ஆள் தானே. இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் இல்லை கண்ணை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்களே காவல்துறையினர், அது என்ன சொல்லுவீங்க? அவனாவது போட்டான், உங்களை அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் வார்த்தையில் போட்டான், ஆனால் கட்டி வச்சு அவங்கள அடிச்சிருக்காங்களே, அது உங்களுக்கு குற்றமாக தெரியல. அதை நீங்கள் கேட்கலையா? அப்போ காவல்துறை அடிச்சா நாங்கள் அடிப்போண்டா, நாங்கள் பேசுவோம், நீங்கள் யார்ரா அப்படின்னு கேட்குற அது ஒரு ரவுடி மனப்பான்மையாக தான் நான் பார்க்குறேன். இப்போது அரசியலில் நிறைய வேலை இருக்குது. கேங்மேன் பிரச்சனையில் ஆரம்பித்து இன்றைக்கி மருத்துவ பிரச்சனையில் ஆரம்பித்து இப்போ பேருந்து ஓட்டுற பிரச்சனை, பேருந்து ஒழுகிற பிரச்சனையிலேருந்து 1008 பிரச்சனை இருக்குது. அப்படி எங்களுடைய ஆற்றல் மக்களை நோக்கி செலுத்த வேண்டிய நேரத்தில் இருக்கும்போது இவரை நோக்கி திருப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்குது? அப்போ திட்டமிட்டு இது திருப்புறாங்க. அது திமுகவோட வேலையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. ஏன்னா தொடர்ச்சியாக இது அவர் ஒரு பேசு பொருள் ஆக்கிட்டே இருக்குது. தினம் ட்விட்டரில் போடுறது, இது ஒரு கேள்வி ஆகிறது, இது ஒரு பதில். அப்போ அவர் இதன் மூலமாக புகழடைய விரும்புகிறார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். விரும்புகிறார் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை எப்படி எதிர்கொள்ளணும். அவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர் மேலேயும் ஏற்கனவே முதல் தகவல் அறிக்கையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்புறம் அது வழக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் குவாஷ் ஆகிருக்குது. ஒன்றும் குற்றத்திற்கு அப்பாற்பட்ட மனிதர் என்றெல்லாம் யாரும் இல்லை, அவரும் இல்லை. அப்போது அவர் ஒரு பெரிய தனக்கு ஃபேம் இருக்குது, நான் டிஃபேம் ஆயிடுச்சு, அதனால் டிஃபமேஷன் டேமேஜஸ் கொடுக்குன்னு போட்டுக்கலாம், அதெல்லாம் எளிதாக எதிர்கொள்ளலாம். நான் அதை என்ன பார்க்குறேன்னா, இட் இஸ் அன் அப்ரோச் ஆஃப் இம்மெச்சூர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு நான் பார்க்குறேன். அதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நடந்து கொள்ளும் விதமானால் எல்லா சரகங்களிலும் இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸர், எல்லா மாவட்டங்களிலும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் இப்படி நடந்து கொண்டால் நாடு எவ்வளவு கேடு கெட்டு போகும் என்பது அவருக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் அவருக்கே விட்டுடுறேன்.